வணக்கம், வெல்கம் டு எடிஸ்பிரிண்ட் அகாடமி. நெவர் ஸ்டாப் லேர்னிங். நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹிஸ்டரியில குப்தாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். 11th ஸ்டாண்டர்ட்ல உள்ள குப்தர்கள் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப குப்தர்களோட ஆட்சி எல்லாம் எப்படி இருந்துச்சு, அவங்களோட நில மானிய முறை, அதோட முக்கியத்துவம், அப்புறம் வேளாண்மை, அக்ரிகல்ச்சர், எக்கனாமி, பொருளாதாரம், அதோட தாக்கம் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு, அப்புறம் மக்களோட சமூக பொருளாதார வாழ்க்கை, அதோட தன்மை, அந்த குப்தர்கள் காலத்துல பண்பாடு, கலை, கல்வி எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஹிஸ்டரியில கிபி அதாவது பொது ஆண்டு 300ல இருந்து 700 வரையிலான காலகட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா செவ்வியல் முறைன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்துலதான் பல்வேறு புராணங்கள், இதிகாசங்கள், அப்புறம் கலை, கல்வி இதெல்லாம் நிறைய டெவலப் ஆச்சு. அதனால 300ல இருந்து 700 வரையிலான காலகட்டத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா செவ்வியல் முறைன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, குப்தாஸ் எப்ப ஆட்சிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 3ஆம் நூற்றாண்டோட இறுதியில தான் குப்தர்கள் ஆட்சிய ஆரம்பிச்சாங்க. குப்தர் காலத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா பொற்காலம் சொல்லி சொல்றாங்க. யார் சொல்றா? ஏகாதிபத்திய வரலாற்றாளர்கள் சொல்றாங்க. ஆனா அவர்களோட கருத்தை தேசிய வரலாற்றறிஞர்கள் என்ன எதிர்வினையா கருதுறாங்க. ஓகேவா? இப்ப குப்தாவோட காலகட்டத்துல என்னென்னா பண்பாட்டு மலர்ச்சி காலம் சொல்றாங்க. அதே மாதிரி செவ்வியல் கலைகளின் காலம் அப்படின்னு சொல்லி பல அறிஞர்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கதான் செய்யறாங்க. சரி, குப்தர்கள் காலத்தை மீள் உருவாக்கம் செய்யறதுக்கு என்னென்ன சான்றுகள் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 வகையான சான்றுகள் கிடைச்சிருக்கு. அது என்னென்னு பாத்தீங்கன்னா இலக்கிய சான்று, கல்வெட்டு சான்று, தென் நாணய ஆதாரங்கள். 3 வகையான ஆதாரங்கள் குப்தர்கள் வரலாற்றை மீள் உருவாக்கம் செய்வதற்காக கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இலக்கிய சான்று பார்க்கலாம். இலக்கிய சான்று என்னன்னு பாத்தீங்கன்னா குப்தர் காலத்துலதான் புராணங்களும் இதிகாசங்களும் தோன்றுச்சுன்னு சொல்லப்படுது. ஓகேவா? அதே மாதிரி இலக்கண நூல்களும் அந்த காலத்துலதான் டெவலப் ஆச்சு. இப்ப என்னன்னா நாரதர் புராணம், விஷ்ணு புராணம், நாரதர், விஷ்ணு, பிரகஸ்பதி, காத்தியாயன ஸ்மிருதிகள் இதெல்லாம் குப்தர்கள் காலத்தை அறிய நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, பயன்படுது. அதே மாதிரி என்னன்னா காமாந்தகரோட நீதிசாரம் என்னன்னா அரசருக்கு கூறுவது போன்ற எழுதப்பட்டுள்ளது. ஓகேவா? அரசர்களுக்கு இப்படித்தான் இருக்கணும் கருத்துக்கள் கூறுவது போல அமைந்ததுதான் காமாந்தகரோட நீதிசாரம். அது காலம் பாத்தீங்கன்னா பொது ஆண்டு 400, கிபி 400. ஓகேவா? அப்புறம் விசாகதத்தரோட நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவி சந்திரகுப்தம், தென் முத்ராட்சகம். ஓகேவா? இதெல்லாம் குப்தர்களோட எழுச்சி பத்தி இந்த விசாகதத்தரோட தேவி சந்திரகுப்தத்திலையும் முத்ராட்சகத்திலையும் இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய புத்த சமண இலக்கியங்கள் தோன்றுச்சு. அதுக்கப்புறம் காளிதாசர் நிறைய படைப்புகள் குப்தர் காலத்துலதான் நிறைய எழுதியிருந்தாரு. ஓகேவா? தென் பாத்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தரோட காலத்துல இந்தியாவுக்கு யார் வருகை தந்திருப்பான்னு பாத்தீங்கன்னா சீன பயணி பாகியான். அவரும் சில குறிப்புகள் எழுதியிருந்திருப்பாரு. அதன் மூலியமா நம்ம குப்த காலம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அறியப்படுது. யாரு? சீன பயணி பாகியான் யாரோட காலத்துல வந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தரோட காலத்துல இந்தியாவிற்கு வருகை தந்திருப்பாரு. இதெல்லாம் இலக்கிய சான்றுக்கு எடுத்துக்காட்டா சொல்றாங்க. கல்வெட்டுகள்னு பாத்தீங்கன்னா 2 முக்கியமான கல்வெட்டுகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா மெஹ்ரலி இரும்புத்தூண். ஓகேவா? மெஹ்ரலி இரும்புத்தூண் கல்வெட்டு, தென் அலகாபாத் தூண் கல்வெட்டு. ஓகேவா? அலகாபாத் தூண் கல்வெட்டு. மெஹ்ரலி இரும்பு தூண் கல்வெட்டுல யார பத்தி இருக்குன்னா 1ஆம் சந்திரகுப்தரை பத்தி, அவரோட சாதனைகள் பத்தி இருக்கிறதா மெஹ்ரலி தூண் இரும்பு கல்வெட்டு. ஓகேவா? இது யார் நிரூபிப்பார்னா 2ஆம் சந்திரகுப்தர் நிரூபிப்பாரு. ஆனா அதுல யாரோட சாதனைகள் இருந்திருக்கும்? 1ஆம் சந்திரகுப்தரோட சாதனைகள் மெஹ்ரலி இரும்பு தூண்ல குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு. அலகாபாத் தூண் கல்வெட்டுனா சமுத்திரகுப்தர் பத்தி இருக்கும். ஓகேவா? அவரோட ஆட்சி, ஆளுமை, சாதனைகள் இதெல்லாம் யாருன்னா ஹரிசேனர் மெய்கீர்த்தியா எழுதியிருப்பாரு. எத்தனைனா 33 வரிகள்ல நாகரி வடிவத்துல சமஸ்கிருத மொழியில எழுதியிருப்பாரு. அதுதான் மெய்கீர்த்தின்னு சொல்லப்படுது. அதாவது சமுத்திரகுப்தரோட ஆட்சியோட புகழுரைகள் அதை பத்தி எடுக்கும். அந்த 33 வரிகள் யார் எழுதியிருப்பா? ஹரிசேனர்
யார பத்தி இருக்கும்? சமுத்திரகுப்தரை பத்தி இருக்கும். எந்த தூண்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு. அப்போ மெக்ரிட் இரும்பு தூண் கல்வெட்டுனா முதலாம் சந்திரகுப்தர், அலகாபாத் தூண் கல்வெட்டுனா சமுத்திரகுப்தர். நாணய ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா குப்தர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட நாணயங்கள்ல அவங்களோட பிக்சர்ஸ், ஓகேவா, இமேஜஸ் வச்சு நாணயங்களை வெளியிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தங்க நாணயங்கள் வந்து தங்க நாணயங்களும் குப்தர் காலத்துல வெளியிட்டு இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா குப்த அரசரோட பட்டங்கள்லாம், நேம்ஸ் எல்லாம் அதுல இன்க்ளூட் ஆயிருக்கும். அதுல அவங்க நடத்திய சடங்குகள் அது பத்தியும் தங்க நாணயங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த குப்த வம்சம் எப்படி தோன்றுச்சு? ஓகேவா, இப்போ குப்த வம்சத்தோட தோற்றம் கொடுத்து நிறைய சான்றுகள் வந்து கம்மியா தான் இருந்திருக்கு. ஓகேவா, லெஸ்ஸா தான் இருந்திருக்கு. யாரு தோற்றுவிச்சிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா குப்த வம்சத்தை ஸ்ரீகுப்தர் தான் தோற்றுவிச்சிருப்பாரு. ஓகே, குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா ஸ்ரீகுப்தர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூன்றாவது, அதுக்கப்புறம் அவரோட மகன் வந்து கடோத்கச்சர் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் முதலாம் சந்திரகுப்தர் வந்திருப்பாரு. சோ மூன்றாவது ஆட்சியாளரான சந்திரகுப்தரோட காலத்துலதான் குப்த பேரரசுங்கிறது ஒரு விரிவா அடைஞ்சிருக்கும். சோ மூன்றாவது ஆட்சியாளரான முதலாம் சந்திரகுப்தரோட மனைவி பேர் யாருன்னா குமாரதேவி. ஓகேவா, அவர் என்னன்னா லிச்சாவி இனத்தவரை சேர்ந்தவர். ஓகேவா, அப்போ முதலாம் சந்திரகுப்தர் குமாரதேவி என்ற லிச்சாவி இளவரசியை மணந்தார். லிச்சாவிங்கிறவங்க யாருன்னா வடக்கு பீகார்ல இருந்த ஒரு பழமையான கனச்சங்கம். ஓகே, அதான். இப்போ குப்த வம்சத்தின் முதல் அரசர் யாரு? ஸ்ரீகுப்தர். ஓகேவா, இவர் காலம் என்னன்னா 240 இருந்து 280 வரைக்கும், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள். குப்த வம்சத்தின் முதல் அரசர் ஸ்ரீகுப்தர், காலம் வந்து 240 இருந்து 280 வரைக்கும். இவரை தொடர்ந்து யார் ஆட்சிக்கு வந்திருப்பாருன்னா கடோத்கஜர். இவரோட ஆட்சி காலம் என்னன்னா 280 இருந்து 319 வரைக்கும். ஓகேவா, இவங்க ரெண்டு பேரை பத்தி கல்வெட்டுல எப்படி குறிப்பிட்டிருப்பாங்கன்னு பாத்தாங்கன்னா மகாராஜா. அப்போ ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜரும் ரெண்டு பேரையும் மகாராஜா அப்படின்னு சொல்லி கல்வெட்டுகள்ல குறிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் யாரு வரா? கடோத்கஜரோட மகர், புதல்வன் யாரு? முதலாம் சந்திரகுப்தர் வராரு ஆட்சிக்கு. எந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா பொது ஆண்டு 319 இருந்து 335 வரைக்கும், கிட்டத்தட்ட 20 கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் வராரா? ஓகேவா, 15 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இவர் தான் குப்த பேரரசோட முதல் பேரரசர். மத்தவங்க எல்லாம் அவ்வளவுக்கும் ஆட்சி ஆண்டிருக்க மாட்டாங்க, கொஞ்ச காலத்திலே இதாயிருக்கும். சிறந்த ஆட்சி எதுல இருந்து தொடங்குச்சுன்னா முதலாம் சந்திரகுப்தர் காலத்துல இருந்துதான் குப்த அரசுங்கிறது விரிவாக்கம் ஆயிருக்கும். ஓகேவா, சந்திரகுப்தர் எப்படிலாம் என்னென்ன பட்டத்தை ஏற்றார் பாத்தீங்கன்னா மகாராஜாதிராஜா. ஓகேவா, மகாராஜானா ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜரும், மகாராஜாதிராஜானா சந்திரகுப்தர். ஓகேவா, அடுத்து பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் எப்ப ஆட்சியை தொடங்கியிருப்பாருன்னா 335 தொடங்கியிருப்பாரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தரோட மகன் தான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஸ்ரீகுப்தர், அடுத்து கடோத்கஜர், அடுத்து முதலாம் சந்திரகுப்தர், அதுக்கு அடுத்து சமுத்திரகுப்தர். ஓகே, இவர் எந்தெந்த பகுதியில வந்து தன்னோட ஆட்சியை பரப்பியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம், வங்கம் போன்ற கிழக்கு பகுதிகளில் உள்ள அரசர்களையும், அதே மாதிரி நேபாளம், பஞ்சாப் போன்ற பகுதிகளில் உள்ள சிற்றரசர்களையும் வந்து தனக்கு கப்பம் கட்ட சொல்லி, அதாவது கப்பம் கட்ட சொல்லி கட்டாயப்படுத்தியிருப்பாரு. அதே மாதிரி மாளவர்கள், யூதேயர்கள் அவங்க உள்ளிட்ட ராஜஸ்தான் பகுதியோட 9 குடியரசர்களையும் தன்னோட ஏகாதிபத்தியத்தை ஏற்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தியிருப்பாரு. இதனாலதான் இவரை என்னன்னு சொல்றாங்க வரலாற்றறிஞர்கள், சமுத்திரகுப்தரை என்னன்னு அழைக்கிறாருன்னா நெப்போலியன் சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேவா, சோ இந்திய நெப்போலியன் யாரு? சமுத்திரகுப்தர். ஓகேவா, ஓகே, பாத்தீங்கன்னா இந்த மேப்ல பாத்தீங்கன்னா குப்தர்கள் பேரரசு பாருங்க, எந்த இருந்து குஜராத்
இந்த சைடு தாமிரலிப்தி, இதெல்லாம் வந்து குப்த பேரரசர்களோட எந்தெந்த நிலப்பரப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லி இருக்கிறது தான். சமுத்திரகுப்தரோட காலத்தோட சமகாலத்தவர் யாருன்னு சொல்லியிருக்காங்கன்னா இலங்கை அரசர் மேகவர்மன். ஓகேவா, இவருக்கு யாருக்கு, சமுத்திரகுப்தருக்கு இலங்கை அரசர் மேகவர்மன் பரிசுகளை அனுப்பி நான் வந்து கயாவுல ஒரு பௌத்த மடம் கட்டணும்னு சொல்லி அனுமதி கோரியிருப்பாரு. என்ன கட்ட, கயா. ஓகேவா, கயாவுல ஒரு பௌத்த மடம் கட்டணும்னு சொல்லி இலங்கை அரசர் மேகவர்மன் சமுத்திரகுப்தர் கிட்ட அனுமதி கேட்டிருப்பாரு. அதே மாதிரி சமுத்திரகுப்தரோட அறிஞர்கள் யார் யாருன்னா ஹரிசேனர் அவரை ஆதரிச்சிருப்பாரு. சோ சமுத்திரகுப்தர் யார ஆதரிச்சிருப்பாருன்னா ஹரிசேனரை ஆதரிச்சிருப்பாரு. ஓகேவா, இந்த காயினை பாருங்க, சமுத்திரகுப்தர் பின்னாடி தங்க நாணயம் இருக்கா, வீணை வாசிக்கும் சமுத்திரகுப்தர். இந்த இமேஜ் பாத்துக்கோங்க. ஓகேவா, இவருக்கு வந்து கவிராஜா, சமுத்திரகுப்தருக்கு கவிராஜாங்கிற பட்டம் வழங்கப்பட்டுச்சு. ஏன்னா இவர் ஒரு கவிதை பிரியர், இசை பிரியர், அதனால அவருக்கு கவிராஜாங்கிற பட்டம் வழங்கப்பட்டுச்சு. அந்த குப்த நாணயங்கள்ல என்ன இருக்கும், அவர் வீணை வாசிப்பது போன்ற சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். பாத்தீங்கல்ல, அவர் என்ன வீணை வாசிப்பது போன்ற சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது யார பத்தி பார்க்க போறோம்னா இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகேவா, இரண்டாம் சந்திரகுப்தர்ங்கிறது யாரு, சமுத்திரகுப்தரோட மகன். தனது தாத்தா பேரை சூடி இருக்காரு. முதலாம் சந்திரகுப்தர், அடுத்தது இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகேவா, சமுத்திரகுப்தரோட மகன் தான் இரண்டாம் சந்திரகுப்தர். இவரோட ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா பொது ஆண்டு 375 இருந்து 415 வரை, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு. இவர் தன்னோட சகோதரர் யாரு, இரண்டாம் சந்திரகுப்தரோட சகோதரர் ராமகுப்தர், அவர் 370 இருந்து 375 ராமகுப்தரோட போராடி வாரிசு உரிமைய பெற்று ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஓகேவா, இரண்டாம் சந்திரகுப்தர் என்னென்ன பட்ட பெயர்ல அழைக்கப்படுறாருன்னா விக்ரமாதித்யன். முதல்ல விக்ரமாதித்யன்கிற பட்ட பெயரால அழைக்கப்படுறாரு. விக்ரமாதித்தன்னா என்னன்னா ஈக்குவல் டு சன். ஓகேவா, சூரியனுக்கு ஒப்பானவர்ங்கிற அர்த்தத்துல வரும். விக்ரமாதித்தன்னா யாரு, இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகேவா, இவரு பாடாலிபுத்திரத்தை தலைநகரா நிறுவி இருக்காரு. அதே மாதிரி தன்னோட அரசோட எல்லைகளை எப்படி எல்லாம் விரிவுபடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா என்னென்ன முறையில போர்கள் தொடுத்து, அப்புறம் திருமண உறவுகள்லாம் ஏற்படுத்தி தன்னோட எல்லைய விரிவுபடுத்தி இருக்காரு. தென் பாத்தீங்கன்னா மேற்கு மாலவ பகுதியில, மேற்கு மாலவம், குஜராத், இந்த பகுதிகளை 400 ஆண்டுகளா யார் ஆட்சி செய்து வந்திருப்பான்னு பாத்தீங்கன்னா சாக அரசர்கள் ஆட்சி செய்து வந்திருப்பாரு. இவங்கள படையெடுப்பின் மூலம் இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து தோற்கடிச்சிருப்பாரு. சோ சாக அரசர்களை வென்றதுனால இவரை என்னன்னு அழைக்கிறாங்கன்னா சாகரின்ங்கிற பட்டத்தால அழைக்கப்படுறாரு. ஓகேவா, சாகரி மட்டும் இல்லாம வேற என்னென்ன பட்ட பெயர்கள் வந்து இரண்டாம் சந்திரகுப்தருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சிம்ஹ விக்ரமன், விக்ரமாதித்தன் ஆல்ரெடி பார்த்தோம், சாகரி இதுவும் அவரோட வேறு பெயர்கள். ஓகேவா, பட்ட பெயர்கள் விக்ரமன், விக்ரமாதித்தன், தேவகுப்தன், தேவராஜன், சிம்ஹ விக்ரமன், சாகரிங்கிறது இரண்டாம் சந்திரகுப்தரோட பட்ட பெயர்கள். ஓகேவா, வேறு பெயர்கள். ஓகே, இவரோட அவையில ஓகேவா கலை, இலக்கியம், அறிவியல் இந்தந்த துறைகள்ல சிறந்து விளங்கியவர்களை நவரத்னங்கள் சொல்லி 9 அறிஞர்கள் இவரோட அவையில இருந்தாங்க. யாரோட அவையில, இரண்டாம் சந்திரகுப்தரோட அவையில இருந்தாங்க. அவங்க எப்படி அழைக்கப்படுறாங்க, நவரத்தினங்கள் சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஓகேவா, யார் யாரு இருந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா சமஸ்கிருத, அந்த நவரத்தினங்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா சமஸ்கிருத கவிஞர் காளிதாசர், சமஸ்கிருத புலவர்னா ஹரிசேனர். ஓகேவா, அதே மாதிரி அகராதியை உருவாக்கிய அமரசிம்மர், மருத்துவர் யாருன்னா தன்வந்திரி. இவங்கெல்லாம் அந்த நவரத்தினங்கள்ல அடங்குவாங்க. முதன்மையா யாரு இருப்பான்னா காளிதாசர் தான் இருப்பாரு. ஓகேவா, இவரோட காலத்துலதான் சீன பயணி பாக்யான் வந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்திருப்பாரு. ஓகேவா, யாரு, பாக்யான் யாரோட காலத்துல, இரண்டாம் சந்திரகுப்தரோட காலத்துல வந்திருப்பாரு. அதே மாதிரி அந்த பயண குறிப்புல என்ன இருக்குன்னா குப்த பேரரசோட வளம்
வளங்கள் வந்து பதிவு செஞ்சிருப்பாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெள்ளி நாணயங்கள். இரண்டாம் சந்திரகுப்தர் என்ன பண்ணிருப்பாரு, வெள்ளி நாணயங்களை வெளியிட்டிருப்பாரு. சோ வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசரும் இரண்டாம் சந்திரகுப்தர் தான். இவரோட ஆட்சி காலத்துலதான் பேரரசோட விரிவாக்கம் எல்லைகள் வந்து உச்சத்தை எட்டியது. பேரரசுங்கிறது மிகச்சிறந்த பேரரசா அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் யாரு வந்திருப்பான்னு பாத்தீங்கன்னா, இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் யாரு வந்திருப்பா, அவரோட புதல்வர் முதலாம் குமாரகுப்தர் வந்து ஆட்சிக்கு வந்திருப்பாரு. முதலாம் குமாரகுப்தர் காலத்துலதான் நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து தோன்றி இருக்கும். ஓகேவா. இவர் என்ன பெயரால அழைக்கப்பட்டார்னா சக்ராதித்தர். ஓகேவா. சக்ராதித்தர்னா முதலாம் குமாரகுப்தர், விக்ரமாதித்தர்னா இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகேவா. சோ அடுத்து பாத்தீங்கன்னா குப்த அரசோட கடைசி பேரரசு யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்கந்த குப்தர். ஓகேவா. இவர் யாரு, முதலாம் குமாரகுப்தரோட புதல்வர். ஓகே. கடைசி பேரரசு யாரோடது, ஸ்கந்தகுப்தர். அவர் எப்பனா பொது ஆண்டு 467 ஸ்கந்தகுப்தர் இறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் குப்த பேரரசு பாத்தீங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். ஆனா குப்த வம்சத்தோட கடைசி அரசர் யாரு, விஷ்ணுகுப்தர். கடைசி பேரரசுனா ஸ்கந்தகுப்தர், ஆனா கடைசி அரசர், அங்கீகரிக்கப்பட்ட அரசன் பாத்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர். இவரோட ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா பொது ஆண்டு 540 இருந்து 550 வரைக்கும். ஓகேவா.